இப்ப எல்லாம் பெரும்பாலும் பெரிய பட்ஜெட் படங்கள் பெருசா வரவேற்பு பெறது இல்ல. மாஸ் ஆக்டர்ஸ் அப்படின்றதால அவங்க ஃபேன் பேஸ் மூலமா ஹிட் ஆகிடுது. ஆனா எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சா, கொண்டாட வச்சுதா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறிதான். எதிர்பார்க்காம வரக்கூடிய படங்கள் மற்றும் லோ பட்ஜெட் படங்கள் தான் பெரிய அளவுல வரவேற்பு பெறுது, கொண்டாட வைக்குது, பேச வைக்குது. கடைசி 2 வருஷத்துல மட்டும் பிரதீப் ரங்கநாதனோட 2 படங்கள் படத்தோட பட்ஜெட்டை விட 2 மடங்கு லாபத்தை சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. லவ் டுடே 14 கோடி பட்ஜெட்ல பண்ண படம் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. டிராகன் 38 கோடி பட்ஜெட்ல பண்ண படம் 150 கோடி வசூல் பண்ணிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் 2 லோ பட்ஜெட் படங்கள் மூலமா பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்காரு. நேரடியா டயர் 2 நடிகர்களோட லிஸ்ட்ல ஜாயின் பண்ணிருக்காரு. பிரதீப் போலவே மணிகண்டன் கூட குட் நைட், லவ்வர், குடும்பஸ்தன் மூலமா ஹிட்ட கொடுத்திருக்காரு. மூணுமே 10 கோடிக்கும் மேல தமிழ்நாட்டுல வசூல் பண்ணிருக்கு. பிரதீப் அண்ட் மணிகண்டன் தொடர்ச்சியா ஹிட்ட கொடுத்திருக்காங்க. இதை தாண்டி லோ பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டு அதிகமா வசூல் பண்ணின படங்களோட லிஸ்ட பார்த்தோம்னா, டாடா 5 கோடிக்கும் கம்மியான பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டுச்சு, 22 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுல வசூல் பண்ணுச்சு. போர் தொழில் 5 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டுச்சு, 28 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுல வசூல் பண்ணுச்சு. 8 கோடி பட்ஜெட் ரேஞ்சில் லப்பர் பந்து தயாரிக்கப்பட்டுச்சு, 40 கோடி வரைக்கும் தமிழ்நாட்டுல வசூல் பண்ணிருக்கு. வாழை படம் கூட 5 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்டுச்சு, தமிழ்நாட்டுல 40 கோடி வசூல் பண்ணிருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இப்ப 10 கோடி பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தமிழ்நாட்டுல 62 கோடியும் உலக லெவல்ல 80 கோடிக்கு மேலேயும் வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிருக்கு. பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இயக்குனர்கள் நம்மோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறினாலும் புதுமுக இயக்குனர்கள் நம்ம ரசனைக்கு ஏற்ப ஹிட்ட கொடுக்குறாங்க.